ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் அவங்களுக்கு பொங்கல் பொங்குமா இல்ல இவங்களுக்கு யாராவது பொங்கல் வைப்பாங்கன்றதால கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து, ஏன்னா அந்த ஏற்கனவே போன மாதம் இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா, குறிப்பாக என்னென்னாக்கா ஹில் ஸ்டேஷன் போவது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி போவதற்கான சாத்தியக்கூறுகள். அதே மாதிரி என்னென்னாக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் காவல் தெய்வமாக இஷ்ட தெய்வமாக இருக்கிறவங்க போயிட்டு இந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மீக திருப்பணிகள் செய்வதற்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் முதலீடு, தொழில் மாற்றத்தில் இல்லை புதிய முதலீடு இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செய்யணும், பொறுமையாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் ஒரு அனுகூல போக்கு என்பது இருக்குது. நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருந்தாவே ஒரு எரிச்சலாக இருப்பாங்க. வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குறிப்பாக சமையல் அறையில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஃப்ளைட்டு ஃபீஸ் போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக சமையல் அறையே பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிளம்ஸியாக இருக்கும். ஸோ அதனால் சமையல் அறையை நிறைய பேர் தூய்மை பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா பொங்கல்னாவே ஆல்மோஸ்ட்டு இதெல்லாம் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ சமையல் அறை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு அன்ஃபேவராக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சமையல் அறையை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெக்கரேட் பண்ணுவாங்க, நிறைய அலங்கார ஸ்டிக்கர் வாங்குறது, இல்லை மாடுலர் கிச்சன் இந்த மாதிரியான செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க செய்ய தான் போகிறீங்க. இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். நன்றி, வணக்கம்.